பிதா குமாரன் பரிசுத்த ஆவி ஆகிய திரியேக கடவுளின் நாமத்தினாலே ஆமேன். நம்முடைய ஆராதனை துவங்கும் வண்ணமாக நாம் அனைவரும் நம்முடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். இந்த நாள் விசேஷித்த நாள், அவனுடைய கிருபையின் நாள். உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்று நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். உங்களுடைய வீடுகளிலே குடும்பமாக நீங்கள் இணைந்து ஆண்டுடைய நாமத்தை போற்ற துதிக்க, ஆண்டுடைய பிரசன்னத்தை உணர, அவருடைய தெய்வீக சமாதானம் நம்மை ஆட்கொள்ள நம்மை அர்ப்பணிப்போமாக. நம்முடைய ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுக்க தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். ஜெபம் செய்வோம். ஜீவனுள்ள நல்ல ஆண்டவரே, தர்மியான காலை வேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். அதிகாலையிலே நம்முடைய முகத்தை தேடுவர்களை நீர் ஆண்டவரை ஆசீர்வதிக்கிற கடவுள். எங்களை விசேஷ விதமாய் இந்த காலவெளியிலே ஆண்டவரே எங்களை அழைத்திருக்கிறீர். உங்களுடைய அழைப்புக்கு உண்மை உள்ளவர்களாய் இருக்க எங்களை பலப்படுத்தும். உங்களை தொழுது கொள்வதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் சுவாமி. உங்களுடைய தெய்வீக சமாதானத்தை எங்களுக்கு தாரும். ஒவ்வொரு குடும்பத்திலும் உங்களுடைய பிரசன்னம் உணரப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய ஆலயத்திலே வந்து நாங்கள் உங்களை தொழுது கொள்ளும்படியாக நீ கொண்டு வாரும் ஆண்டவரே. கர்த்தாவே, உங்களுடைய சமூகத்தை நாங்கள் நாடுகிறோம். இந்த ஆராதனையின் துவக்கத்திலிருந்து முடிவரையிலே நாங்கள் பாடுகிற பாடல்கள் ஆண்டவரே, உங்களுடைய திருவசனத்தை தியானிக்கும் பொழுதும் ஜெபிக்கும் பொழுதும் ஆண்டவருடைய திருவசனத்தை தியானிக்கும் பொழுது உங்களுடைய சமூகங்களோடு இருக்கட்டும். நாங்கள் கேட்கிற ஒவ்வொரு வசனமும் எங்களுடைய உள்ளத்தை தொடும்படியா கேட்கிறோம். ஆவியானவரே, நீரே எங்களை பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். உங்களுடைய பரிசுத்த நாமத்தினாலே ஆசீர்வதிக்கும்படியா கேட்கிறோம். இயேசுவின் நேற்று நாமத்திலே கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். அவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிக்க, ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக முதலாவது பாடல் அழகானவரே என்ற பாடலை நாம் பாடுவோம். அழகானவர், தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே. அழகானவர், தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே. நீங்க அழகானவர், என் வாழ்வின் நேசர் நீரே. சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கின் புஷ்பமே, உம்மை நான் அறிந்து கொண்டே. ஆயிரங்களில் நீங்க மூழ்கணும், இதுதான் என்
இரண்டாம் ஆராதனை முறை. நாம் கடவுளை தொழுது கொள்வோம். கடவுள் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். இயேசு சொன்னார், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்திருளும். அப்பொழுது எங்கள் வாய் உமது புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த சிறப்பான நாளிலே உம்மை போற்றுகிறோம். பிதாவாகிய தேவனே உம்மை நாங்கள் போற்றுகிறோம். குமாரனாகிய தேவனே உம்மை நாங்கள் போற்றுகிறோம். பரிசுத்தாவியாகிய ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம். உடைய திரைய பிரசுரத்திற்காக நன்றி. உடைய நாமங்களுக்காய் நன்றி. நீ எங்கள் மத்தியிலே யெகோவா ஈரேவா இருப்பதற்காய் நன்றி. நீ யெகோவா ஷமாவா இருப்பதற்காய் நன்றி. நீ யெகோவா ராஃபாவாக இருப்பதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நீ பாதுகாத்து பராமரித்து எங்களை சுகப்படுத்தி பலப்படுத்தி இருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கால வேளையிலே உம்முடைய முகத்தை தேட நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய குடும்பங்களை நீ ஆசீர்வதியும். தனிப்பட்டவர்களாக எங்களை கொண்டு வருகிறோம். எங்களை ஆசீர்வதிக்க கேட்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதத்தின் பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளட்டும். எங்களுடைய குற்றங்கள், குறைவுகள், பாவங்கள், தகுதியற்ற நிலைகளை உணர்ந்தவர்களாக நாங்கள் வருகிறோம் சுவாமி. கர்த்தாவே, நாங்கள் இருக்கிற வண்ணமாக எங்களை ஏற்றுக்கொள்கிற கடவுள். கர்த்தாவே, உமக்கு தெரிந்தோ தெரியாமலோ நாங்கள் ஏதாவது பாவம் செய்திருந்தால் எங்களை தயவாய் மன்னிக்க கேட்கிறோம். உடைய பரிசுத்த வசனத்தினால் எங்களை பலப்படுத்தும். உடைய கிருபை எங்களுக்கு தாரும் சுவாமி. ஆமாண்டவரே, உடைய திரு வசனத்திலே சொல்லுகிற வண்ணமாய் நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கலாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கரும் நீதியும் உள்ளவர். ஆண்டவரே, நீதி உள்ள தேவன் எங்களை நீதிபரராய் மாற்றும்படியாக எங்களை ஆசீர்வதிக்க காத்திருக்கிறீர். எங்களை குறைகள் எல்லாம் மாற்றி நிறைவை தந்து உமக்கு முன்பாக பிரீதியாய் இருக்க எங்களை தெரிந்து கொள்ளும். உடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, நீர் எங்களை ஏற்றுக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய பரம பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளட்டும். ஆசீர்வதியும் ஆண்டவரே, மன்னியும் கடவுளே, பலப்படுத்தும் சுவாமி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டுடைய நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த வேளையிலே திருமறை பாடங்கள் வாசிக்கப்படும். முதலாவது பழைய ஏற்பாட்டு பாகம், இரண்டாவதாக நிருப பாடம், மூன்றாவது பாடமாக சுவிசேஷ பாடத்தை நாம் வாசிக்க கேட்போம். இப்பொழுது வேத பகுதிகள் நம் மத்தியிலே வாசிக்கப்படும். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் 2 ராஜாக்களின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1 தொடங்கி 15 முடிய வாசிக்க கேட்போம். The first reading is taken from 2 Kings chapter 2 verses 1 to 15. கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்கிற போது எலியா எலிசாவோடு கூட கில்காலிலிருந்து புறப்பட்டு போனான். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். அப்பொழுது பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசிகள் புத்திரர்கள் எலிசாவின் இடத்தில் வந்து நின்றார்கள். கர்த்தர் உனக்கு தலைமையாய் இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக் கொள்வார்கள் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், நீங்கள் சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே, நீ இங்கு இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறது இல்லை என்று கர்த்தர் உடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றான். அப்படியே அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். எரிகோவில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் எலிசாவின் இடம் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாய் இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்று அவனை கேட்டார்கள். எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கு இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான்.
அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றான். அப்படியே இருவரும் போனார்கள். தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் 50 பேர் போய் தூரத்தில் பார்த்து கொண்டு நின்றார்கள். அவர்கள் இருவரும் யோர்தான் கரையிலே நின்றார்கள். அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். அது 2 பாகமாக பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய். உன்னை விட்டு நான் எடுத்து கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடைக்காது என்றான். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில், இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போனான். அதை எலிசா கண்டு, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்தான். பின்பு அவன் எலியாவின் மேல் இருந்து கீழ் விழுந்த சால்வையை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையிலே நின்று எலியாவின் மேலிருந்த கீழ் விழுந்த சால்வையை பிடித்து, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்த உடனே இரு பாகமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். எரிகோவில் பார்த்து கொண்ட தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனை கண்டவுடனே எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கியிருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவனை தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கினார்கள் என்றார் என்பதே. வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. வாசிக்க வேண்டிய 2ஆம் வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 அடங்கிய ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்க கவனமாய் கேளுங்கள். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 அடங்கிய தேவனுடைய வார்த்தையை கவனமாய் கேளுங்கள். தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதுவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்கிறோம். அனுகிரக காலத்தில் நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சண நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்போது அனுக்கிரக காலம், இப்போது இரட்சணிய நாள். இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாகாமல் எவ்விதத்திலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். மிகுந்த பொறுமையிலும் உபத்திரவங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கண்களிலும் அடிகளிலும் காவல்களிலும் கலகங்களிலும் பிரயாசங்களிலும் கண்விழிப்புகளிலும் உபவாசங்களிலும் கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்த ஆவியிலும் மாயமற்ற அன்பிலும் சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாக வடது இடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும் கனத்திலும் கனவீனத்திலும் துர்க்கத்திலும் நற்கீர்த்தியிலும் எத்தர் என்று பட்டாலும் நிஜஸ்தராகவும் அறியப்படாதவர்கள் எண்ணப்பட்டாலும் நன்றாக அறிந்தவர்களாகவும் சாகுபவர்கள் எண்ணப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும் தண்டிக்கப்படுவர்கள் எண்ணப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகவும் துக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்போதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும் தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகர் ஐஸ்வர்யங்களாகவும்
ஒன்றுமில்லாதவர்கள் எண்ணப்பட்டாலும் சகலத்தின் முடிவுகளாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம் என்பதை வாசிக்க வேண்டிய 2ஆம் வேத பாடம் வாசித்து முடிந்தது. வாசிக்க வேண்டிய சுவிசேஷ பாகம் Gospel according to St. Mark chapter 10 verses from 35 to 45. பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 35 45 வரைக்கும் வாசிக்க கேட்போம். அப்பொழுது செபதேயின் குமாரராகிய யாக்கோப்பும் யோவானும் அவர்கள் வந்து, போதகரே, நாங்கள் கேட்டுக்கொள்ளப் போகிறதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், உமது மகிமையில எங்களில் ஒருவன் உமது வலது பாதத்திலும் ஒருவன் உமது இடது பாதத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்தானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள், கூடும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஸ்தானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் என் வலது பாதத்திலும் என் இடது பாதத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களே அல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருள்வது என் காரியம் அல்ல என்றார். மற்ற 10 பேரும் அதை கேட்டு யாக்கோபின் மேலும் யோவானின் மேலும் எரிச்சலானார்கள். அப்பொழுது இயேசு அவர் கிட்ட வரச் செய்து, புறச்சாதியாருக்கு அதிகாரிகளாக எண்ணப்பட்டவர்கள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும் அவர்களில் பெரியவர்கள் அவர்களை மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாயிரம் பெரியவனாயிருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாக இருக்க கடவன். உங்களில் எவனாயிரம் முதன்மையாக இருக்க விரும்பினால் அவன் எல்லோருக்கும் ஊழியக்காரனாக இருக்க கடவன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் செய்து கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாகவும் தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். வாசிக்க வேண்டிய சுவிசேஷ பாகம் வாசித்து முடிந்தது. இந்த நாளிலே விசேஷமாக ஆண்கள் பங்கேற்க இருக்கிறாங்க. விசேஷமாய் வேத பகுதியை வாசிக்கவும் மன்றாட்டு ஜெபத்திலே கலந்து கொள்ளவும் இருக்கிறார்கள். அதனால அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த வேளையில ஆண்டுடைய திருவசனத்தை தியானிக்கும் முன்பாக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க, ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்க, நம்முடைய சிறப்பாக ஆண்டுடைய கரங்களே நம்மை ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, ஆவியே வாரும். ஜீவனுள்ள தேவனே, ஆவியே வாரும். நோருக்கும் ஊருக்கும் உருவாக்கி நீரப்போம். ஜீவனுள்ள தேவனே, ஆவியே வாரும். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான்.
என் பின்னே சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் ஆம் ஆண்டவரே, இந்த கால வேளையில யாருமே அறியாத என்னை நீ தெரிந்து கொண்டதற்காய் நன்றி. நீர் காண்கிற தேவனாய் இப்படி அழகான கண்களால் என்னை கண்டதற்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த கால வேளையில இப்படி திருவசனத்தை தியானிக்க வந்திருக்கிறோம் சுவாமி. இப்படி சமூகம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும், எங்களை பலப்படுத்தட்டும் சுவாமி. இப்படி கரங்களை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இப்படி திருவசனத்தை நாங்கள் கேட்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது எங்களோடு நீர் பேசும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவுள்ள பிதாவே, ஆமேன். இந்த நாளுக்குரிய வேத பகுதிகள் நமக்கு விசேஷமாக சீஷத்துவத்தை குறித்து சொல்லப்பட்டதை நாம் கேட்டோம். இந்த நாள் சீஷத்துவத்தின் ஞாயிறு, டிசைபிள்ஷிப் சண்டே. இந்த நாளுக்குரிய தலைப்பு சீஷத்துவத்தின் விலை அல்லது அதனுடைய மதிப்பு என்று சொல்லலாம். வாசிக்கப்பட்ட 3 வேத பகுதிகளிலும் அதை விசேஷமாய் பார்க்கிறோம். அந்த ஆண்டுடைய செய்திக்கு போகும் முன்பாக இந்த காலவெளியிலே ஒரு சுருக்கமாக நம்முடைய திருச்சபையினுடைய பரிவான குழு அங்கத்தினர்களை தேர்ந்தெடுக்க போகிறோம். தலைவர்களை நாம் தேர்ந்தெடுக்க போகிறோம். வரப்போகிற 3 ஆண்டுகளுக்காக அவங்க சேவை செய்ய வரப்போகிறாங்க. யாரு சேவை செய்ய அழைக்கப்படுகிறோமோ, யார் ஆண்டவருக்காக தேர்ந்தெடுக்கப்பட போகிறார்களோ அவர்களுக்கு ஒரு குறிப்பை கொடுக்க விரும்புகிறேன். லீடர்ஷிப் பிரின்சிபல்ஸ், தலைமைத்துவத்திற்குரிய குண அதிசயங்கள், கொள்கைகளை குறித்து நாம் படித்துக் கொள்ள வேண்டுமானால், ஒரு உதாரணமாக கழுகின் பாடத்தை படித்துக் கொள்ள, கழுகுடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் ஒரு சிறப்பான பாடத்தை படித்துக் கொள்ள நாம் வருகிறோம். So I want to share 7 leadership principles that a leader will learn from an eagle. Eagles fly alone and at high altitudes. உயரமான இடங்களிலே 300 மீட்டர்கள் உயரத்துல அந்த பறவையானது பறக்கக்கூடிய பலன் பெற்றது. அது தனிமையாக பறக்கக்கூடியது. It flies alone and in high altitudes. அதனால தனியாக ஆண்டுடைய சமூகத்திலே உயர்ந்த ஸ்தலங்களில் நாம் போகக்கூடியவர்களா இருக்க வேண்டும். So we need to keep ourselves with God alone and in high altitudes. ஆண்டவரோட ஒரு அலைன்மெண்ட் நமக்கு வேணும். ஆண்டவரோட நமக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே ஆண்டுடைய சமூகத்திலே நாம் காணப்படுவோமானால் நிச்சயமாக அந்த தலைமைத்துவத்திற்கு ஒரு உதாரணமாய் காணப்படும். A leader has to have a good eyesight. The eagles have an accurate eyesight. ஆண்டவர் நம்மை அழைக்கும் பொழுது விசேஷமாக தலைவிகளுக்கு இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம் என்ன? தரிசனம். You need to have a vision about what you are going to take up. நீங்க எடுக்க போகிற தலைமைத்துவத்திற்கு நீங்க உங்களுடைய கண் பார்வை ஆண்டவருக்கு முன்பாக
பிரீதியா இருக்க வேண்டும். The eagle has a power, eyesight, excellent eyesight up to 3 miles away and 70 kilometers around above the horizon. அந்த பார்க்கக்கூடிய பார்வையின் நோக்கத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அந்த பறவைக்கு 70 கிலோமீட்டர் தூரத்துக்கு அது பார்க்கக்கூடிய கூர்மையான கண்கள் அதற்கு. மூன்றாவதாக, eagles do not eat dead things but feed on fresh prey. செத்து போன மாம்சத்தையோ செத்து போன காரியங்களோ இந்த பறவை தின்னாது, அது சாப்பிடாது. ஆனால் புதுசாக சுத்தமாக இருக்கின்றதை இது சாப்பிடும். So as a leader, you do not rely on the past accomplishments. Keep looking for a new frontier to conquer. உங்களுக்காக ஆண்டவர் என்ன காரியங்களை நியமித்து வைத்திருக்கோ அதை திட்டமாக நீங்கள் யோசித்து சிந்திக்க வேண்டும். உங்களுக்காக என்ன புதிய எல்லைகளை நீங்கள் தாண்ட வேண்டும் ஆண்டவர் யோசிக்கிறாரோ, ஆண்டவர் திட்டம் வகுத்து வைத்திருக்கோ அதை நீங்கள் தாண்ட வேண்டும். நான் பழைய இப்படி நான் சாதிச்சேன் அப்படி சாதிச்சேன் சாதனை புரிய இல்லை இந்த காலம். உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்க என்ன புதுமையாக புதிய தரிசனம் உனக்கு இருக்கு, புதிதான நீ என்ன பார்க்க இருக்கிறன்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். நான்காவதாக, the eagles love storm. Achievers are not afraid of challenges, rather they relish them and use them profitably. நமக்கு புயல் போன்ற சூழ்நிலைகளை ஒரு கழுகானது அதுக்கு மிக பிரியமானதா. சவால்கள் இருந்தால்தான் வாழ்க்கையை சிறப்பாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆனா யார் யார் சாதிக்கக்கூடியவர்களாக இங்க தலைவர்களாக ஏற்படுத்தப்பட இருக்கின்றீர்களோ, நீங்க உங்களுடைய வாழ்க்கையில சவால்களை மோதும்படியாக நீங்க ஆயத்தமா இருக்கணும். எல்லா சவால்களையும் மோதி பொழுது ஆண்டவர் ஒரு வல்லமையாக எடுத்து உபயோகிக்க வல்லவராக இருப்பார். ஐந்தாவதாக பார்க்கணும்னா, when the female eagle meets a male eagle, she tests him for commitment. அர்ப்பணிப்பை ஒரு பெண் பறவை ஆண் பறவையை சோதித்து பார்க்குமாம், உண்மையாகவே முழு அர்ப்பணிப்பு இருக்கா என்று சொல்லி. Yes, every individual, when you are coming as a leader, you need to have a commitment. You must have a trust. ஒரு நம்பிக்கைக்குரியவர்களாக நீங்க இருக்க வேண்டும். அந்த லீடர்ஷிப்ல நீங்க பாத்தீங்கன்னா நம்பிக்கைக்குரியவர்களா இருக்கிறவர்களா தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிட்டு பட்டியலே போட்டிருக்கு. Okay, அதனால leaders have to be a committed person and a trustworthy person. தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் தங்களுடைய வேலை செய்கிற ஸ்தலங்களும் நீங்க நம்பிக்கைக்குரியவளா இருக்கீங்களா? உங்களை நம்பி யாரா நம்புவாங்களா உங்க வாழ்க்கை கொடுத்து? யோசித்து பாருங்க. So you need to be a committed person in partnership with God. ஆண்டவரோடு நீங்க இணைந்து செயல்படணும். நீங்க தனிமையா செயல்படுறது ஆண்டவரை சார்ந்து செயல்படணும். உங்கள் சுயத்தை சார்ந்து நீங்க வாழ முடியாது. ஆறாவதா பார்ப்பீங்கன்னா, the eagles prepare for training. They leave their comfort zone and they grow. அந்த சிறு பறவையா இருக்கும்போது பெண் பறவை அல்லது தாய் பறவை என்ன செய்யும்னா, அந்த கூடுல இருக்கிற அந்த சிறு குட்டிகளை தள்ளி விடும்போது அது கீழே தொங்கி ஓடும். பறவைக்கு இன்னும் பறக்கக்கூடிய பலனே இருக்காது. ஆனா பறக்கதான் அதனுடைய பறவையுடைய இறக்கையெல்லாம் நல்ல வேகமாக வளரும். அதே நேரத்துல வளரும் பொழுது அது நல்ல வேகமாக பறக்க முடியும். சோ அதனால ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது it has to leave the comfort zone. இன்றைக்கு நிறைய பேர் நம்ம சர்வீஸ்க்கோ இல்ல சர்ச்சுக்கு வரும்போது நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கலாம்னு வராங்க இல்லைங்களா? நம்ம எல்லாம் வீடுகள்ல கூட பத்திரமா இருப்போமா என்று சொல்லிட்டு இருக்கோம். But we need to take risks in life. We need to really go forward because God is looking for leaders who will take training. பயிற்சிக்கப்பட வேண்டும். We need to have a right training. We need to prepare for the future. உடைய பயிற்சி மிக முக்கியமானது. கடைசியாக, this eagle grows old when it hurts himself for a new feathers. அதாவது கடைசியாக உங்களுக்கு குறிப்பா சொல்லணும்னா, ஒரு இந்த கழுகானது தன்னுடைய கடைசி நாள் 70 வருடம் அந்த பறவை வாழக்கூடிய ஒன்று. சோ ஒரு 40வது வயதுல என்ன நடக்குதுன்னா, grows weary. தன்னுடைய ரெக்கைகள்லாம் சோர்ந்து போயிடுறது, பழசாயிடுறது. தன்னுடைய எழுது கூட மிகவும் கடிக்கவோ அல்லது பிடிக்கவோ அதுக்கு சோர்ந்து போய் விடுகிறது. அதனால இன்னொரு 30 ஆண்டுகள் அது வாழணும்னா அது ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்வது. ஒரு 150 நாட்கள் தெரப்பி, ஒரு 150 days of therapy it goes through. என்ன தெரப்பி என்ன செய்கிறது என்றால், தன்னுடைய உயரமான இருக்கிற தன்னுடைய
கூடுக்கு போய் சேர்ந்து விடுதுதான். It goes to its own nest. அங்க போய் என்ன செய்யுது, அந்த ஒரு மலை பகுதியில அது வைத்திருக்கோம் அதனுடைய கூடு. அங்க என்ன செய்கிறது, தன்னுடைய இலக என்ன பண்ணுது, the beak, it breaks it. It goes and dashes over the rock. அதை உடைத்து போடுகிறது. தன்னுடைய கால் நகங்களை உடைச்சு போடுகிறது. It hurts, it's very painful. It has to break out. அது உடைச்சு போடணும். உடைச்சு போட்டதான் தன்னுடைய சிறகுகளை, அந்த பறவையுடைய சிறகுகளை அடுத்ததாக செய்கிறது என்னன்னா, அது கால்கள் இருக்க நகத்தை எடுத்து உடைச்சிடும். ரெண்டாவதாக நீங்க பாத்தீங்கன்னா தன்னுடைய சிறகுகள் எல்லாவற்றையும், அந்த பழைய சிறகுலாம் பிடுங்கி பிடுங்கி போட்டுவிடும். கடைசியாக தன்னுடைய வாய் அந்த ரெகை என்ன பண்ணணும், அது அதையும் உடைச்சு போயிடும். So it will break its beak, it will break its nails, and it also removes its feathers. மூன்றையும் உடைச்சு புதிதாக அந்த 150 நாட்களுக்குள்ளாக எல்லாவற்றையும் செய்து முடிச்சு புது ரக்க புது இழகு தனக்கு வந்துவிடும். அப்ப அது புதிதாக வந்த பொழுது தன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பறந்து போகக்கூடிய பலத்தோட, உயர பறக்கக்கூடிய கிருபையோட அது புதிய ஒரு வாழ்க்கை துவங்குறது. ஆண்டுடைய அருமையான தலைவர்கள் தலைவிகளாக ஏற்படுத்தப்படுகிற உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், நீங்க அதற்கு ஆயத்தமா இருக்கீங்களா? உடைக்கப்படணும். You need to be breaking your egos, breaking all your selfish motives. நீங்க எவ்வளவு வருஷம் என்ன செய்தீங்க எனக்கு தெரியாது. எத்தனை ஆண்டுகள் இந்த திருச்சபையுடைய வளர்ச்சி இருந்தது எனக்கு தெரியாது. எத்தனை போதகர்களை வழி நடத்துறாங்க எனக்கு தெரியாது. ஆனா இன்றைக்குல இருந்து நீங்க தோங்குற இந்த காரியம் சிறப்பாக இருக்கணும்னா நீங்க உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். உங்க வாழ்க்கையில விசேஷமா தேவை. இந்த 3 ஆண்டுகள் உங்களுடைய வாழ்க்கையில சிறப்பாக நீங்க காணப்படணும். உங்களுடைய வாழ்க்கையில என்ன தடைகள் இருக்கிறதோ, என்ன குறை இருக்கிறதோ, இவங்க எப்படி சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க இதுதான் கிடையாது. ஒரே சபை, ஒரே தலைமைத்துவம், ஒரே ஒரு லீடர்ஷிப் டீம், ஒரே விதமான கொள்கை, எல்லாரும் அந்த லீடர்ஷிப்புக்கு அடங்கி ஆளும்படியாக எல்லாரும் சேர்ந்து இணைந்து ஒரு குழுவாக சபையாக இணைந்து வரும்படியாக ஆண்டவர் அழைக்கிறார். அந்த அழைப்புக்கு உண்மை உள்ளவர்கள் மாத்திரம் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். ஆண்டவருடைய பயத்தோடும் ஆவியோடும் உண்மையோடும் சேவை செய்கிறவர்கள், சுத்தமான கைகள் உள்ள கால்கள் உள்ள கண்கள் உள்ள முழு சரீரத்தை அர்ப்பணிக்கிறவர்கள் ஆண்டவருடைய ஊழியத்துக்கு தேவை. என்னுடைய தலைமைத்துவத்துக்குரிய லீடர்ஷிப்க்கு சொல்லுகிற செய்தி இனி வரப்போகிறது தான். உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். சபையார், நீங்க தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைவர்கள் தலைவிகள் ஆவிக்குரியவர்களாக, ஆண்டவருக்கு பயப்படக்கூடியவர்களாக, இந்த அருமையான குணாதிசயங்கள் 7 குணாதிசயங்கள் ஒரு கல்வியுடைய வாழ்க்கையை குறித்து பார்த்தோம். அது உயர பறக்கக்கூடியதா இருக்கணும். ஆண்டவரோட அலைன்மெண்ட், ஆண்டவரோட உயரமாக பறக்கக்கூடிய ஒரு கருவியாக இருக்க வேண்டும். கூர்மையான கண்கள் உள்ள ஒரு முன்னோக்கு தரிசனத்தோடு இருக்கிற ஒரு நபராக இருக்க வேண்டும். என்னென்ன வாழ்க்கையில சாதிச்சுன்னா அதை பற்றி சொல்லுகிறவர்கள ஒரு புது தரிசனத்தோட வாழ்கிறவர்களா இருக்க வேண்டும். புதிய சாதனை புரியும்படியாக வர வேண்டும். ஒரு சவால்கள் வரக்கூடும், அந்த சவால்களை மோதும்படியான தைரியக்குரிய ஒரு பலத்தை பெற்றுக் கொள்ளவர்களா இருக்க வேண்டும். நீங்க தனிமையா இல்ல, நீங்க ஆண்டவருக்கு அர்ப்பணித்தவர்களாக, உங்களை நம்பிக்கைக்குரியவர்களாக ஜனங்க பார்க்க வேண்டும். உங்க மூலமா அநேக காரியங்களை சாதிக்க வேண்டும். நீங்களும் ஆண்டவரும் இணைந்து ஒரு இணைப்புக்குள்ளாக நீங்கள் வர வேண்டும். ஒரு அர்ப்பணிப்பு தேவை. அது மாத்திரமில்ல, பயிற்சிக்க ஆயத்தமா இருக்கணும். பயிற்சிக்க வேண்டிய காரியங்கள் என்னென்ன இருக்கோ அதுல ஆவற்றிலும் பயிற்சிக்க ஆண்டவருடைய சமூகத்தை தன்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்க வேண்டிய. கடைசியாக நீங்க செய்ய வேண்டிய காரியம், உங்களுக்குள்ளா என்ன குறைகள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் அகற்றி போடணும். ஒற்றுமையின் ஆவி நமக்கு இருக்குவனால் பெரிய அபிஷேகத்தின் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தர காத்திருக்கார். ஆயத்தமா இருப்போமா? நம்ம அர்ப்பணிப்போம். உங்களுக்காக தனியாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். எல்லோருமா சேர்ந்து ஜெபிக்கின்ற குடும்பங்களாக வருவோம். இன்றைக்கு நிச்சயமா ஆண்டவர் அதற்காக அழைக்கின்றார். சோ இந்த நாள் ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக காணப்படட்டும். ஆண்டு உங்களை ஆஸ்வதிப்பார். இந்த நாளுக்குரிய செய்தி, இந்த நாளுக்குரிய தலைப்பு என்னவென்றால் காஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப். சீஷத்துவத்துடைய விலை அல்லது கிரியம் அல்லது ஒரு பொறுப்பு. என்ன வார்த்தை சொல்லுகிறீங்களோ சொல்லுங்க. நாம் கண்டிப்பாக நம்மை கிரியத்திற்காக, ஒரு விலைக்காக, ஒரு மதிப்புக்காக ஆண்டவர் நம்மை ரட்சித்து கொண்டார். அப்படியானால் ஆண்டவரை பின்பற்றுகிற நாம், அவருடைய சீஷர்களாக நாம் இருக்கணும்னா இந்த சில காரியங்கள் உண்டு. If you want to be a disciple of Jesus, it is costly, it is risky, it is painful process, it is not an easy way out. ஒரு சுலபமான வாழ்க்கையினுடைய நிலை அல்ல. அது கஷ்டமான ஒரு காரியம்தான்.
இட் இஸ் a risky and costly. விலை கிரைய நீங்க கொடுக்கணும், நிச்சயமாக அதற்காக நீங்க மதிக்கப்படணும். அப்போ அப்படியானால் அநேக சவால்கள் நமக்கு வரக்கூடும். So we need to give up. You need to give up and embrace. You have to let go and receive what cannot be taken away. உங்களுக்குள்ள இருந்து எதுவும் எடுக்கப்பட முடியாததை நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. You need to let go. நீங்க விட்டு விட வேண்டும். You need to let go things. Okay? You need to give up. நீங்க எடுத்து விட்டு விட காரியம் இருக்கு. You need to let go things. You need to give up. எதை விட்டு விட வேண்டுமோ, எதை எடுத்து விட கொள்ளுமோ அது நாம் செய்ய வேண்டும். So the word disciple occurs frequently in the Gospels and book of Acts. மத்தேயு 28:19 ஆண்டவர் பெரிய ஒரு அழைப்பின் செய்தி ஆண்டவர் கொடுத்தார். So when Jesus commanded disciples, go into all the world and make disciples of all nations and baptize them in the name of the Father, Son and the Holy Spirit. பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கும்படியாக ஆண்டவர் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீஷராக்குங்கள் என்று சொல்றார். சகல ஜாதிகள், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் நீங்கள் ஆக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். ஆண்டவர்களை அழைக்கிறது காரணம் என்ன? நம்ம சீடர்களாய் மாற்றப்பட. God is calling children to make disciples. Today we have a syllabus, beautiful syllabus, and every child is going to be a disciple of Jesus Christ. ஆண்டுடைய சீடர்களாக ஒவ்வொரு பிள்ளையும் சிறு குழந்தைகளிலிருந்து உங்களை சீடர்களாய் மாற்றும்படியாய் தான் ஆண்டவர் அழைக்கிறார். ஒவ்வொரு வாலிய பிள்ளையும் ஆண்டுடைய சீடர்களா இருக்க வேண்டும். ஒவ்வொரு ஆண் பெண் மூத்தவங்க எல்லாருமே ஆண்டுடைய சீடர்களா இருக்கணும். இன்றைக்கு எல்லாம் ஒரே மனதோட ஒரே எண்ணத்தோட வருமானால் அது ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம். The Greek சொல்லல, the word disciple means in Greek word methetes, one who engages in learning through instruction from another. ஒரு மாணவன் ஒரு ஆசாரியரிடம் படித்துக் கொள்ளக்கூடியவர்களா இருக்காங்க. pupil apprentice training ன்னு சொல்லுகிறோம் இல்லைங்களா? அந்த எல்லா ட்ரைனிங்கும் நிச்சயமாக ஒரு லீடர் இருப்பாங்க. சோ அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கொள்கிறவர்கள் தான் இந்த வார்த்தையினுடைய அர்த்தம். Disciple means methetes. So it is a very important word. It's a learner. படித்துக் கொள்ளக்கூடியவர்கள், படிக்கக்கூடியவர்கள், கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். So it's a disciple is therefore one who is primarily a learner, a student. ஒரு மாணவர், ஒரு மாணவியாக இருக்க வேண்டியவர்கள் தான் படித்துக் கொள்ளக்கூடியவர்கள். So it's a word. குருகுலம் என்று சொல்லுகிற நமக்கு தெரிஞ்ச ஒரு இடம் தெரியும். பப்ளிக் ஸ்கூல்ஸ் முதல்ல இல்லாம இருக்கும்போது வேதிக் ஸ்கூல்ஸ் தொடங்கப்பட்டது. அது குருகுலம் என்று சொல்லி அழைக்கப்பட்டது நமக்கு தெரியும். சோ ஒரு குரு இருப்பாரு. குரு குலம் என்றால் ஆசாரியன், ஒரு வீடு. குலம் என்றால் ஒரு வீடு. சோ ஒரு ஆசாரியர் நமக்கு படித்து கொடுக்கக்கூடியவர்கள். So students used to come to the school where they will stay in the Gurukulam. அங்கே இடத்துல 8 வயதிலிருந்து 12 வயதுக்குள்ளா இருக்கிறவர்களை பெற்றோர்கள் அனுப்பி விடுவார்கள். அந்த இடத்துல அங்கே தங்கியிருந்து 25 வயது வரையில அங்க படிப்பார்கள். சிறு வயதுல அவங்க படிச்சு முடிச்ச பிறகுதான் அவங்களுக்கு திருமணம் எல்லாம் நடைபெறும். சோ அங்க அந்த ஆசாரியன் அல்லது அந்த பயிற்சிக்கிற ஆசிரியருடைய லீடர்ஷிப்குள்ளாக அவங்க வளருவாங்க, அங்க தங்கி இருப்பாங்க. சோ இந்த நேரத்துல என்ன நடக்குன்னா அவங்க முழுமையாக வாழ்க்கையுடைய அடுத்த கட்டத்திற்கு தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வார்கள். So this is what Jesus also did as a teacher to his disciples. So Jesus taught his disciples and trained them and equipped them. So we have a master teacher. நம்ம போதகராகிய இயேசு கிறிஸ்து தனக்கு ஒரு எஜமானாக போதகராக தனக்கு இருந்ததை குறித்து பார்க்கிறோம். சோ ஆண்டவரை பின்பற்ற வேண்டுமானால் நாம் கிரியம் கொடுக்க வேண்டும். We need to give a விலை கொடுக்க வேண்டும். Because that's how everybody has to go through. அதனால இன்றைக்கு 2 தீமோத்தேயு 1:9 பார்க்கிறோம். Who has saved us and called us to his holy life, not because of anything we have done, but because of his own purpose and grace. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்கின்ற நாம் அவருடைய அருள் நமக்கு தேவை. அவருடைய கிருபையின்படி நம்ம நம்பிக்கை பெற்றவர்களாக ரட்சிக்கப்பட்ட பொழுது அவருடைய பரிசுத்த அழைப்பிலே அழைக்கப்பட்டிருக்கிறோம். So there is a holy calling. ஆண்டவர் பரிசுத்த ஒரு நோக்கத்தோட நம்ம அழைக்கிறார். அவருடைய கிருபையினால அந்த அழைப்புக்கு நாம் உண்மை உள்ளவா இருக்க வேண்டும். The cost of discipleship.
சீஷத்துக்குரிய விலை அல்லது மதிப்பு என்ன என்று சொல்லி பார்ப்போம் என்றால் 4 முக்கியமான காரியங்கள் உங்களோட வைக்க விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட்ஸ் a call. முதலாவதாக ஒரு அழைப்பு. இரண்டாவதாக it is a command. It's a கட்டளை. மூன்றாவதாக it's a commitment, complete transformation, அர்ப்பணிப்பு. நான்காவதாக நீங்க பாத்தீங்கன்னா it's a contribution, fruit bearing, ஒரு பலனை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சோ ஃபர்ஸ்ட் இட்ஸ் a call. ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். இரண்டாவது ஒரு கட்டளை கொடுப்பதை பார்ப்போம். அது 2 ஆண்டவர் கொடுக்கின்றது. அடுத்த 2 என்ன என்றால் நம்முடைய பலன். நம்ம சீடர்களா இருக்கும் பொழுது நம்முடைய அர்ப்பணிப்பு வேண்டும், நம்முடைய அதன் மூலமாக நம்முடைய பலனும் நாம் கொடுக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். So we need to discover our worth. நம்ம பலன் கொடுக்கக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். So the firstly I would like to talk about the call of God. தேவனுடைய அழைப்பை குறித்து பேச விரும்புகிறேன். So it requires unconditional obedience. ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார், நாம எந்த விதமான எக்ஸ்கியூஸ் கொடுக்காம நம்மை முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும். And it's at the same time it's a voluntary decision to follow. ஆண்டவரை பின்பற்றினா நம்மையே நம்ம கொடுத்து நாம் முன்வந்து ஆண்டவரை பின்பற்றுகிறோம் என்று சொல்ல வேண்டும். Not only now or tomorrow or day after or so many days, but it's a lifetime commitment. It's a lifetime calling. நம்முடைய வாழ்க்கையில நம்ம எஜமானை பின்பற்றோம்னா அது வாழ்க்கையில எல்லை எப்போ நம்முடைய ஜீவன் இந்த சரீரத்தை விட்டு போகிறதோ அப்படி நித்தியத்திற்காக நம்ம ஒப்பு கொடுக்கிறோம். No turning back. ஆண்டவர் பின் பார்ப்பதற்கு வழி இல்லை ஆண்டுடைய அழைப்புக்கு. அந்த அழைக்கும் பொழுது நிறைய காரியங்கள் இருக்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது. So it's a very important period of time that we experience. For example, call of Abraham. ஆபிரகாமுடைய அழைப்பை பார்க்கும்போது ஆபிரகாம் ஒரு சிறு வாலிபனாக தன்னுடைய வாழ்க்கையில் இருந்ததை பார்க்கிறோம். So he was in a comfort zone. மற்ற எல்லா பெரிய பணக்காரர், நிறைய சொத்துக்காரர், நிறைய வேலைக்காரர்கள், நிறைய சொத்து தனக்கு சுற்றிலும் இருந்தது. Everything was there. ஊர் ஆஃப் கால்டிஸ், ஊர் ஆஃப் கால்டிஸ் என்ற தேசத்துல தங்கள் பெரிய ஒரு பணக்காரர் ராஜகுமாரனாக எல்லா வசதிகளும் வாழ்ந்தவர். ஆண்டவர் சொல்றாரு, you have to leave. நீ புறப்பட்டு போகணும் என்று சொல்றார். தேவசன அழைப்பு, ஆண்டவருடைய அழைப்பு தனக்கு வந்தது. கால் ஆஃப் மோசஸ், எரிகிற முச்செடியில இருந்து ஆண்டவர் தன்னை அழைப்பதை பார்க்கிறோம். அந்த பரிசுத்த ஸ்தலம், ஆண்டவருடைய பரிசுத்த பிரசன்னத்துல இருக்கிறார். அந்த பரிசுத்த இடத்திலிருந்து ஆண்டவர் அழைப்பதை பார்க்கிறோம். I want you to go and be my liberator, deliverer of the Israelites from bondage. அடிமைத்தனத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும்படியாக நீ எனக்கு ஒரு விடுவிக்கக்கூடியவனாக, அவர்களை விடுதலை ஆக்கும்படியாக நீ புறப்படணும். There was a specific call and a task was given. ஒரு குறிப்பிட்ட வேலையை ஆண்டவர் தனக்கு கொடுத்தது என்ன? அடிமைத்தனத்தில் இருக்கிற மக்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாக. அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்க என்னை சேவிக்கும்படியாக, என்னை ஆராதிக்கும்படியாக நீ அவங்களை விடுவிக்க வேண்டும். எனக்கு சேவை செய்யும்படியாக நீ விடுவிக்க வேண்டும். There was a specific call for Moses. The call of Elijah to anoint Elisha. எலியா தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அழைக்கிறார். எதற்கு அழைக்கிறார்? ஒரு தீர்க்கதரிசியாக. தன்னுடைய நேரம் முடிஞ்சிருச்சு, என்னால முடியல, சோர்வு வந்துருச்சு தன்னுடைய வாழ்க்கையில. ஆண்டவர் தன்னை அடுத்த தலைவனை ஏற்படுத்தும்படியாக சொல்லுகிறார் எலியாவுக்கு, எலிசாவை நீ போய் எனக்காக அபிஷேகம் பண்ணணும். You need to anoint Elisha for me. ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 15-21 வசனங்களை நம்ம பார்ப்போம்னா, and the Lord said, Elijah, go, anoint Hazael to be king, and Jehu the son of Nimshi to be the king of Israel. Anoint Elisha son of Shaphat from Abel Mahilo to replace you as my prophet. ஆண்டவரே, ஒரு ராஜாவை நீ அபிஷேகம் பண்ணோம். 2 பேரு, ஏஹூவும் அதே நேரத்துல ஹாசியல், 2 பேரையும் நீ அபிஷேகம் பண்ணோம். அதோட சேர்ந்து எலிஷாவை நீ என்ன பண்ணோம்? அபிஷேகம் பண்ண. எதற்கு? உன்னுடைய இடத்துல ஒரு தீர்க்கதரிசியாக எலிசாவனே தேர்ந்தெடுக்கிறேன். சோ ஒருவேளை நீங்க ஆயத்தமா இல்லைன்னா ஆண்டவர் மாற்றிடுவார். He will change the leadership. So that is what the Lord wants now. இன்றைக்கு ஆண்டவருடைய லீடர்ஷிப் கொடுக்கும்படியாக அழைப்பதை பார்க்கிறோம். இன்றைக்கு 19ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, எலிசா என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, தன்னுடைய நிலத்துல உழுந்துட்டு இருக்கார், நிலத்தை உழுறார். So he is plowing his land.
அங்க 11 வேலையாட்கள் தன்னுடைய எருதை வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க. இவர் 12வது எருதை வச்சு அவர் ஓட்டிட்டு இருக்காரு. ஓட்டிட்டு இருக்கும் பொழுது என்ன நடக்குது, அந்த மத்தியில எலியா போகிறார். எங்க போய் என்ன பண்றாரு, தன்னுடைய போர்வை எடுத்து அந்த எலிசா மேல போத்தி விடுகிறத பார்க்கிறோம். போத்தி விட்டுட்டு போயிட்டே இருக்கிறார். அப்போ எலிசா என்ன செய்யறாரு, பின்னாலே ஓடுறாரு. கொஞ்சம் எனக்கு நேரம் கொடுங்க, நான் எல்லாவற்றையும் முடிச்சுட்டு நான் வரேன், என்னுடைய அப்பா அம்மாவுக்கு போயிட்டு வரேன்னு சொல்றேன், என்னுடைய எல்லா வேலை எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு நான் வரேன். சோ சரி போன்னு சொல்லி அனுப்பிடுறாரு. கடைசி பாத்தீங்கன்னா அந்த போர்வையை போற்றி தன்னுடைய அழைப்பை சொல்வதை பார்க்கிறோம். அடுத்த தலைவனாக அடுத்த தீர்க்கதரிசியாக எலிசாவை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார் என்ற அடையாளம். சோ இந்த போர்வை பற்றி ஒரு சிறிய குறிப்பு. இந்த போர்வை குறித்து பேசணும்னா நம்ம ஒரு குறிப்பாக நம்ம அறிஞ்சு கொள்ள வேண்டும். இந்த போர்வையில அநேக பேருடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் இருக்கு. இட் இஸ் a sign of ownership. அந்த போர்வை ஒரு எஜமான், அந்த போர்வைக்கு ஒரு எஜமானாக இருக்கிறாங்க. அது சீதோஷ் நிலை, குளிர் போன்ற காரியம் இருந்துச்சுன்னா அது போர்வையாக தன்னை பாதுகாக்கக்கூடியதா இருக்கிறது. அது ஒரு படுக்கையாக அந்த போர்வை இருக்கிறது. அதே நேரத்துல உட்காரும்படியாக அது பிரிச்சு உட்கார்ந்து அது உட்கார்ந்தக்கூடிய ஒரு படுக்கைக்குரியதா இருக்கிறது. மற்றும் அதே ஒரு லக்கேஜாக சுமந்து போகிறது கூடியவரா இருக்கு. அதே நேரத்துல ஒரு வியாபாரம் பண்ணோம்னா ஒருவேளை அதை அடமானம் வைக்கக்கூடிய ஒரு பொருளாக ரொம்ப பொக்கிஷமாக இருக்கிறது. வெரி ப்ரெஷஸ். அதே நேரத்துல துக்கம் வந்துருச்சு, அதை கிழிச்சிட்டு தங்கள் துக்கத்தை காண்பிக்க கூடியவரா இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த போர்வைக்கு ரொம்ப மதிப்பாந்து இந்த அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பொக்கிஷமாக இருப்பதை பார்க்கிறோம். So it's a symbol of ownership. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா எலிசாவுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய அழைப்ப அந்த போர்வையின் மூலமாக அழைக்கப்படும். So there was a call for Elisha. It was a costly call because being a disciple is a high calling. It's a divine calling. தெய்வீக அழைப்பு, உன்னதமான ஒரு அழைப்பு வந்து சாதாரணமானது அல்ல. இன்றைக்கு எல்லாரும் தலைவர்களாய் வரணும்னு விருப்பப்படுறாங்க, ஊழியத்துக்கு வரணும்னு விருப்பப்படுறாங்க. ஆனா அது உன்னதமான ஒரு அழைப்பு என்று அறியாமல் வந்து விடுகிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில தரிசனமே இல்லை, தன்னுடைய வாழ்க்கையில ஒரு அருட்பணி, இந்த எதிர்கால போர்க்கு சிந்தனையே இல்லை. ஆண்டு என்ன திண்டத்தை என்னுடைய வாழ்க்கையில வச்சிருக்க அறியாமல் வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு பிசாசு அதான் எதிர்பார்க்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உனக்காக ஒரு எதிர்காலத்தை வச்சிருக்கிறேன், உனக்காக ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறேன், நீ என்னை பின்பற்றும் பொழுது அது எல்லாவற்றையும் சாதிக்க முடியும். இன்றைக்கு நிறைய பேர் அதை அறியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இரண்டாவதாக அவனுடைய கட்டளை. God gave a command in this leadership to a disciple. சீஷத்துவத்திற்கு ஒரு கட்டளை ஆண்டவர் கொடுக்கிறார். கட்டளை என்ன கட்டளை? To give up, a renunciation, to let go, விட்டு விடும்படியான ஒரு கட்டளை. என்னென்ன காரியங்கள் இழக்கணும்? First of all, self denial, சுயத்தை வெறுக்க வேண்டும். நாம் சுயத்தை வெறுக்கணும் சொல்லி மத்தேயு 16:24 நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய பின்பற்ற வேண்டுமா தன்னைத்தானே வெறுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. We need to deny ourselves. நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் தடையா இருக்க எல்லாவற்றையும் நாம் மறுதலிக்க வேண்டும், விட்டு விட வேண்டும். We need to let go. Then only that is not only one day but in a daily process. தினந்தோறும் ஒவ்வொரு நாளிலும் நம்மை சுயத்தை வெறுக்க வேண்டும். Then we need to carry the cross. நமக்கென்று ஒரு சிலுவை உண்டு, அந்த சிலுவையை நாம் சுமக்க வேண்டும். We need to carry our own cross and we need to follow Jesus. நம்முடைய ஆண்டவரை பின்பற்றணும். நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலிலும் ஆண்டவரை பின்பற்றுமா? சீடர்களாக நம்மை ஆண்டவர் அழைக்கிறார். நம்மையே நம்மை ஒப்பு கொடுக்க வருவோம், அவரை கட்டளை கீழ்ப்படியும். So we need to bear the cross. சிலுவையாக நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை நாம் சுமக்க வேண்டும். We need to carry the cross and go forward. And we need to become a servant. ஆண்டவருடைய வேலை ஆட்களாக அல்ல, சீடர்களா இருக்க வேண்டுமானால் நம் வேலை ஆட்களாக இருக்க வேண்டும். We need to பணிவிடக்காரராய் இருக்க வேண்டும். ஆண்டவரை பின்பற்றணும். ஒருவன் தலைவனாக இருக்கணும்னா அவன் சேவை செய்ய வேண்டும் என்று சொல்லி மார்க் 10:35-45 வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் பார்க்கிறோம். We need to be willing to be a servant. பணிவிடக்காரராய் இருக்க, மேஜைகளை துடைக்க, ஆளுடைய சேவையிலே வர, அவன் அழுக்காக கூட ஆக ரெடியா இருக்கணும். It's a costly affair. அதனுடைய விலை கிரியம் அதிகம், விலை உயர்ந்த ஒரு ஸ்தானம். Another thing is
It requires discipleship requires forsaking all that hinders. என்னென்ன காரியங்கள் தடையா இருக்கிறதோ எல்லாவற்றையும் we need to leave our father, we need to leave our mother. லூக்கா 14:26 பார்க்கிறோம். தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைங்க, தன்னுடைய சகோதர சகோதரிகள், தன்னுடைய வாழ்க்கையை விட்டு கொடுக்க வேண்டும். எதெல்லாம் தடையா இருக்கிறதோ அப்படிதான், not literal, but it has to be in connection with God. எல்லாருக்கும் நம்ம உதவியா இருக்கணும். ஆனா அது தடையா இருக்குமானா அது எல்லாவற்றையும் நான் உதறி தள்ளி ஆண்டுக்கு முன்பாக சொல்லணும். So it's a price that we need to pay. It is costly to go forward in the ministry of God. ஆண்டவர் நமக்கு என்னென்ன தடைகளா இருக்கிறது எல்லாவற்றையும் நாம் நம்முடைய கேட்ஜெட்ஸ், இன்றைக்கு போன் நமக்கு ஒரு பெரிய தடையா இருக்கு ஆண்டவரை அறியாம இருக்கிறதுக்கு. So let us let go things. என்னென்ன பாரமா இருக்கோ எல்லாவற்றையும் நாம் விட்டு கொடுக்க வேண்டும். We need to let it go so that we will be able to விலை கிரியம் நாம் கொடுத்தாதான் நம்ம ஆண்டுடைய சீடர்களா இருக்க வேண்டும். So there is a call, there is a command that God is expecting. God called Abraham. ஆதியாகமம் 12:1-2 பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அழைக்கும் பொழுது உன்னுடைய ஜனத்தை விடணும், உன்னுடைய தேசத்தை விடணும், உன்னுடைய கலாச்சாரங்களை விடணும், உன்னுடைய குடும்பத்தை விடணும், நீ இருக்கிற இடத்தை நீ விடணும், உன்னுடைய வாழ்க்கை என்னென்ன இருக்கோ எல்லாவற்றையும் விட்டு என்னை பின்பற்றி வா, நான் உனக்கு அறியாததான் நிச்சயமாக காண்பிப்பேன், நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்கிறார். மோசே நீங்க பாத்தீங்கன்னா தன்னுடைய ரொம்ப சந்தோஷமா தன்னுடைய குடும்பத்தோட தன்னுடைய மாமனார் வீட்டுல நல்ல செட்டில்டா இருக்காரு. ஒரு மேய்ப்பன் அவரை என்ன பண்றாரு, அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வா, பத்திரமா ரொம்ப கம்ஃபர்டபா இருக்கு, அங்கிருந்து வெளியே வான்னு அழைக்கிறார். அதே போல எலிசா நல்ல அழகா 12 மிருகங்களை வச்சுட்டு நல்ல செழிப்பா தன்னுடைய எல்லா பயிர் வைக்கவும் எல்லா விதமான தேவைகளை எல்லாம் சந்திக்கக்கூடிய சந்தோஷமா தான் வாழ்க்கை நடந்துட்டு இருக்கு. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு, தன்னை அழைக்கிறார். அப்ப என்ன பண்றாரு, தன்னுடைய எல்லாவற்றையும் விட்டு போடுகிறார். என்ன பண்றாரு, முதலாவதாக தன்னுடைய அந்த கட்டை, தன்னுடைய உழக்கூடிய அந்த கட்டைகள் இருக்குல்ல அதை உடைச்சிடுறாரு. தன்னுடைய மிருகங்களாம் வெட்டுறாரு. அந்த வெட்டி அந்த அந்த கறி எல்லாவற்றையும் சுட்டு தன்னுடைய மக்களுக்கு பகிர்ந்து கொடுத்துறாரு. வேலை செய்யற ஆட்கள் எல்லாருக்கும், தன்னுடைய வீட்டுல இருக்க எல்லாருக்கும் சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, புறப்பட்டு போகிறார். யார் பின்னால, எலியாவுடைய பின்னால. என்னத்துக்கு, ஆண்டு தனக்கு கொடுத்திருக்கிற புதிய ஊழியத்திற்காக. 10 வருஷம் விடாமுயற்சியாக கடினமான உழைப்புல he had to let go. நிறைய காரியங்கள் நம்ம பின்னால பார்ப்போம். So Jesus asking us to let go things. சீடர்கள் தன்னை பின்பற்றும் பொழுது அவங்களை விட்டு போறது பார்க்க, எல்லாவற்றையும் விட்டுட்டு ஏசாமி அழைச்ச உடனே எல்லாவற்றையும் அவங்க வேலை செய்கிற தொழில்களை விட்டுறாங்க. தன்னுடைய நெற்று, தன்னுடைய ஜனங்க, குடும்பம் எல்லாம் விட்டுட்டு ஆண்டை பின்பற்றி வந்தது பார்க்கிறோம். அந்த 12 சீடர்களும். We need to let go things and move forward. Thirdly, it is a commitment of a disciple. அப்ப நம்முடைய அர்ப்பணிப்பு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். It's a commitment, it's a mandatory, it's an obligatory. நம்ம உறுதியான சீடர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் முறை, முழு ஆழ்த்தத்துவம், நம்முடைய பழக்க வழக்கங்கள் ஆண்டுக்கு முன்பாக ஒரு அர்ப்பணிப்புள்ள ஒரு வாழ்க்கையாக காணப்படணும். A complete transformation inside out, right about turn. A complete transformation. ஆண்டுக்குள்ளாக முழுமையாக ரோமர் 12:2 பார்த்தோம், முழுமையான ஒரு மாற்றம் நம்முடைய பிள்ளாய் வர வேண்டும். We need to have an example of Peter. பேதுருடைய வாழ்க்கை நீங்க பாத்தீங்கன்னா, அவர் பழைய வாழ்க்கைக்கும் புது வாழ்க்கைக்கும் ஒரு பெரிய வித்தியாசம். அவசரக்காரரா இருந்தாரு, மடமடன்னு எல்லாவற்றையும் சொல்லிடுவாரு, என்ன பேசுறோமோ துணிகரமா எல்லாவற்றையும் செய்தார். ஆனா ஆண்டவர் தன்னை ஒரு தலைவனாக மாற்றின பொழுது ஒரு புது மனுஷனாக, brand new person in thought, word, emotion, action, எல்லாவற்றிலும் ஒரு புது மனுஷனாக முற்றிலுமான மாறப்பட்ட மறுரூபமாக்கப்பட்ட மனுஷனாய் மாறுகிறார். It was pleasing and acceptable and perfect will of life that God requires. உங்களை என்னையும் ஆண்டவர் அப்படியான அர்ப்பணிப்புக்குள்ள நம்மை அழைக்கிறதை பார்க்கிறோம். We need to trust in God, rely upon him. ஆபிரகாம் ஆண்டவரை பின்பற்றினால உண்மை உள்ள ஒரு மத்துவனாக ஆண்டவர் அழைச்சார். சகல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். 25 வருடங்கள் தான் காத்திருந்து தன்னுடைய சந்ததியை ஆண்டவர் கொடுத்த பொழுது அந்த சந்ததியின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். அவர் மாத்திரமே இன்றைக்கும் ஆவிக்குரிய பிள்ளைகளா நாம் அதை அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம். மோசே அந்த அடிமைத்தனத்திலிருந்த இஸ்ரவேலை 40 வருடம் அவர்களை வழிநடத்தி ஒரு பெரிய சாதனை புரிந்தவர்களாய் அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அந்த மக்கள் சுதந்திரத்துக் கொள்ளும்படியாக அவர்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி பார்க்கிறோம். தலைமுறையாக ஆண்டவரை பின்பற்ற தேசம்.
எலிசா உடைய கதையில பார்க்கும் பொழுது எலிசா ஆண்டுடைய உறுதியான நம்பிக்கை, தனக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னு கேட்டத நேரம் 10 வருடம் காத்திருந்தார். அவருடைய வசனத்தில் நிலைத்திருந்தார். There's a time test. A testing is happening in his life. பொறுமையாக இருந்ததை பார்க்கிறோம். an ability test. அவர் உண்மையாகவே பின்பற்றி வர்றாரா எலியாவை? கடைசி வரையிலும் பின்பற்றி போனது. There's an ability test happening. திறமை இருக்கா இல்லையான்னு சொல்லி பார்க்க அநேக நேரங்கள அந்த எலியா பேசக்கூட மாட்டாராம். எந்த விதமான காரியங்களும் சொல்ல மாட்டாராம். தன்னை தள்ளி தள்ளி விட்டுட்டு ஓடணும்னு பாப்பாராம். தன்னை எப்படியாவது இக்னோர் பண்ணணும்னு சொல்லி யோசிப்பாராம். அதெல்லாம் அவர் நின்று இட் வாஸ் கால்ட் a wilderness test. அந்த வனாந்திர வாழ்க்கை தனக்கு இருந்ததா அந்த சோதனை. பொறுமையோட இருந்தார். there was a patient test. பொறுமையாக தன் என்ன காரியம் வந்தாலும் விட்டு முயற்சி போகாம நின்றுட்டே இருந்தாராம். தனக்கு வேலை செய்தவர் பெரிய எஜமான இருந்தாரு, வேலைக்காரனாக மாறிவிட்டார் தன் எலியாவுக்கு. சோ சோதனை இருந்துச்சு தன்னுடைய வாழ்க்கையில. சோதிக்கப்பட்ட நிறைய காரியங்கள்ல எல்லா சோதனையும் மேற்கொண்டதை பார்த்தோம். நிறைய நேரம் சோர்ந்து போயிட்டார், சோர்வை வந்துடுச்சு. டிஸ்கரேஜ்மெண்ட் டெஸ்ட். சோ ஹி வாஸ் ஃப்ரஸ்ட்ரேட்டட். என்னடா இன்னும் எவ்வளவு நாள், 10 வருஷமா ஒவ்வொரு நாளும் போறதே பெரிய கஷ்டமா இருந்துச்சு. போர் புரிஞ்சாரு. அந்த ஆசீர்வாதம் கிடைக்காத வழியை நான் போக மாட்டேன், விட மாட்டேன், நான் பின் தொடருவேன். நீ போன்னு எளிதா சொல்ல கேட்கவே இல்லை. ஒவ்வொரு இடத்துக்கு போறாரு. முதலாவது பெத்தேலுக்கு போறாரு. சரி நான் புறப்பட்டு போறேன் பெத்தேல். அங்க போகும்போது அங்கே வர்றாரு. அங்க கில்கால் போறேன், அங்க கில்கால் பின்னாடி தொடர்ந்து வர்றாரு. எரிகோக்கு போறாரு, எரிகோக்கு பின்னாடி யோர்தான் போறாரு. கடைசியா தான் தன்னுடைய வாழ்க்கையில அந்த போர் முடியறது பார்த்தோம். தனக்குன்னு ஒரு தரிசனம் ஆண்டு கொடுத்தாரு. என்ன இரட்டத்தனையான ஆசீர்வாதம் எனக்கு வேணும், இந்த இரட்டத்தனையான ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வதை பார்க்கிறோம். என்ன தரிசனம் கடைசி என்ன கிடைச்சு? எலிசாக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை ஆண்டு கொடுத்து முடித்ததை பார்க்கிறோம். ஆண்டவருடைய அருமையான பிள்ளைகளை இன்றைக்கு நாம் கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய போர்வையை உங்கள் மேல போத்திருக்கிறார். உங்களை அழைக்கிறார் அவருடைய கனப்படுத்தும்படியாக, அவரை ஆசீர்வதிக்கும்படியாக. முடிவாக நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சீடன் தன்னுடைய அர்ப்பணிப்பு மிக முக்கியம், தன்னுடைய பங்கு மிக முக்கியம். என்ன பங்கு? தன்னுடைய ஒரு சிறப்பான பலன் கொடுக்கக்கூடிய வாழ்க்கையை ஆண்டிருக்க வேண்டும். A contribution of a disciple. It's not only a commitment of a disciple. அர்ப்பணிப்பது போதாது, நீங்க கனி கொடுக்க வேண்டும். What sort of a person you are? உங்க மூலமா எத்தனை கனி? How many people are produced through you? How many people are multiplied through you? உங்க மூலமா எத்தனை பேரை நீங்க ஏமிச்சிருக்கீங்க? இன்னைக்கு லீடர்ஷிப்பே இல்ல. குடும்பங்களை பாத்தீங்கன்னா சிறு பிள்ளைகளே அவங்கள தட்டி வச்சிருக்காங்க. வாலி பசங்க நீ அமைதியா, நீ இன்னும் வளரல, இன்னும் இப்படி தட்டி பசங்களை மக்களை கொண்டு வர்றதுனால பயிற்சிக்கவே இல்லை. பசங்களுக்கு ஆண்டவரே அறியல, வாலிபர்களுக்கு ஆண்டவரே தெரியல. ஏன்னா அதுக்குதான் உலகத்தோட சேர்ந்து வாழ்ந்துட்டு அநேக பேர் இன்னைக்கு அழிஞ்சு போயிட்டு இருக்காங்க. வழி நடத்த பெற்றோர் இல்ல, வழி நடத்த தலைவர்கள் சர்ச்சில் இல்ல, திருச்சபையில இல்ல. இன்றைக்கு பலன் வேணும்னா சிறு வயதிலிருந்தே நாம் பயிற்சிக்க வேண்டும். So a disciple has to have a contribution. சிறு வயதிலிருந்தே கனி கொடுக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். So ஆண்டவர் கனி உள்ள மரமாக பார்க்க விரும்புகிறார். He is looking for fruits in people's life. ஆண்டவர் கனி எந்த கனி இருக்குன்னு பார்க்க விரும்புகிறார். கனி இல்லைன்னா அது வெட்டி போட்டுருவார். யோவான் 15:8 பாத்தீங்கன்னா, if this is to my Father's glory that you bear much fruit, showing yourselves to be my disciples. ஆல்ரெடி சீடர்களாக நீங்க காண்பிக்கப்படணும்னா நீங்க அதிக கனி கொடுக்கக்கூடியவர்களா இருக்கும். அது பிதாவுக்கு மகிமை கொடுக்கக்கூடியதா இருக்கும். So you need to have a disciples have to bear more fruit. You need to produce more fruit. நிறைய கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கை. இன்றைக்கு நான் வந்திருக்கிறேன் இந்த திருச்சபைக்கு, நான் கனி கொடுக்க வந்திருக்கிறேன். இந்த திருச்சபையில இருக்க ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய கனிகளாக காணப்படணும். Each one is a disciple of Jesus Christ. You need to leave a legacy on this planet Earth. You need to make a mark on this generation. தலைமுறைக்கு ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கையோ உறுதியான ஒரு அடையாளத்தை விட்டு போகணும். So God is looking for one person so that they bless, be faithful in God's covenant. உண்மையாக ஆண்டவருடைய உடன்படிக்கை இருப்பாங்கன்னா 1000 தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்க வல்லவர். இன்றைக்கு உங்களை அழைச்சிருக்கார் ஆண்டவர். ஆண்டவருடைய கட்டளை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க என்னென்ன விட்டுவிட விரும்புகிறீங்க? You need to pay the price. நீங்க விட்டு கொடுக்கும் பொழுது உங்களுடைய அர்ப்பணிப்புல உங்களுக்கு நேரம் எவ்வளவு காலம் ஆகும் தெரியாது. ஆண்டவருடைய வசனம் எவ்வளவு நாள் நீங்க படிக்கணும், தியானிக்கணும் தெரியாது. உங்களுடைய எபிலிட்டி இருக்கா உங்களுக்கு? நீங்க சோர்வு போற நாட்கள் இருக்கும், சோதிக்கப்படுவீங்க, உங்க பொறுமை இழக்குவீங்க, உங்களுடைய கஷ்டம் வரும், போர் புரிய வேண்டியது இருக்கும். தரிசனம் என்ன உங்களுது? இந்த தரிசனம் தான் உங்களை ஊக்குவிக்கும். உங்களுக்கு ஒரு பெரிய ப்ரொமோஷன் ஆண்டவர் கொடுக்க போகிறார், ஒரு பெரிய ஆசீர்வாதம் கொடுக்க போறார், பலனை ஆண்டவர் எதிர்நோக்கிறார்.
இந்த பலன் என்ன? நம்முடைய கையின் பயிற்சி, கையின் உழைப்பு. குடும்பமாக தனிப்பட்டவர்களாக திருச்சபையாக நம்ம இருக்கும் போது ஆண்டுடைய வலது கரத்துல நம்மை ஆசீர்வதிக்க அவர் காத்திருக்கிறார். அந்த வலிமையான கரத்தினாலே நம்ம ஆசீர்வதிக்கப்படணும். பெரிய அதிசயங்களை நாம பார்க்கலாமா? கனி கொடுக்கிற வாழ்க்கை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். So you are called to give fruits, an impact, a legacy, and leave a mark. And that is the cost of a leadership, cost of a disciple. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்னுடைய சீடர்களா நேருங்க. ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, உம்முடைய சீடர்களா இருக்க, விலை கிரியம் கொடுக்க, ஆண்டவரே மதிப்பு கொடுக்க நாங்க வருகிறோம் சுவாமி. உம்முடைய சீடர்களாய் மாத்திரம் இருக்க விரும்புகிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்க கேட்டவர்களாய் மாத்திரமல்ல, செயல்படுவர்களாய் எங்களை எடுத்து உபயோகம். இப்படி நாம மகிமைப்படட்டும் சுவாமி. ஒவ்வொரு சிறு பிள்ளையில இருந்து வாலிப பிள்ளையில இருந்து பெரியவங்க வர ஒவ்வொரு உம்முடைய சீடர்களா இருக்கணும் ஆண்டவரே. உம்முடைய சீடர்களா இருக்கும் பொழுது ஒவ்வொரு குடும்பம் ஒரு குடும்பத்தை சந்திக்க முடியும். மற்றவர்களை நம்முடைய சன்னிதானத்துல கொண்டு வர முடியும். இங்க பெரிய ஒரு எழுப்புதலை ஏற்படுத்த காத்துப்பீர். இந்த ஆலயம் நிரம்பி வழிந்து ஓடுகிற இடமாக காணப்படணும். ஒவ்வொரு திருச்சபையிலும் ஒரு பெரிய எழுப்புதல் காணப்படணும் சுவாமி. உங்களுடைய வருகை மிக சமீபம். அதற்கு முன்பாக நாங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும். எங்களுடைய குடும்பத்தார் அனைவரும் ரட்சிக்கப்படணும். எல்லா வீடுகளும் ஆண்டவரே துதித்து பாடக்கூடிய ஸ்தலங்களாய் மாறணும். அப்படி இருக்கும் பொழுது எங்களுடைய சமுதாயத்துல இருக்கிற மக்கள் எல்லாம் அறிந்து கொள்வாங்க. எல்லாரும் சீடர்களாய் மாறப்படுவாங்க சுவாமி. அப்பொழுது உம்முடைய திருச்சபை செழிப்பாக சிறப்பாக உமக்கு முன்பாக ஆயத்தமா இருக்கும் ஆண்டவரே. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இந்த நாள் மிக சிறப்பான நாள். பொறுமையோட இந்த வசனங்களை கேட்டீங்க, உங்களை அர்ப்பணிங்க, பெரிய அதிசயங்களை நீங்க பாப்பீங்க. இந்த நாள் முதல் கொண்டு உங்களுடைய வாழ்க்கை மிக மிக சிறப்பாக காணப்படும். அர்ப்பணிப்போமா? அவருடைய சமூகத்துல நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொள்வோம். அப்போஸ்தல விசுவாச பிரமாணம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலையில் அறையுண்டு மரித்து அடக்க பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோடிலிருந்து எழுந்தடினார். பரம்பல் கேரி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவா இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் நம்முடைய ஆவியோடு இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரம்பலுக்கு எங்கள் பிதாவே நாம பரிசுத்தப்படுவதாக. ராஜ்யம் வருவதாக. உடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. அங்குள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களுக்கு விரோதமாய் எங்கள் சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் தீமிந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்ற கூடைகளே. ஆமென். அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலம் நம் அனைவர் மேலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். திருச்சபையின் அறிவிப்புகள். நம்முடைய ஒவ்வொரு ஞாயிற்று ஆராதனை காலை 8:30 மணிக்கு துவங்கும். 10 மணி அளவில் அது ஆராதனை முடிவு பெறும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிந்த பிறகு பிள்ளைகளுக்கு உரிய சண்டே ஸ்கூல் நடைபெறும். 10:30 மணிலேருந்து 11:30, ஒருவேளை 11:25 நிமிஷத்தில் முடியும். அதுக்கு பிறகு 11:30லேருந்து 12:30 மணி வரையில் வாலிபர் குழு உடைய இயக்கம் வேத ஆராய்ச்சி நடைபெறும்.
பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் பைபிள் ஸ்டடி நடத்துகிறாங்க. அதில் எல்லா வாலிபர்களும் உற்சாகப்படுத்தும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். சண்டே ஸ்கூல் கூட எல்லா சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களும் விசேஷமாய் பெற்றோருக்கு ஒரு வேண்டுகோள், பிள்ளைகளை ஞாயிற்றுக்கிழமை சண்டே ஸ்கூலில் சேர்க்கும்படியாக நீங்கள் உற்சாகப்படுத்தி பிள்ளைகளை கொண்டு வாங்க. இந்த ஆன்லைன் சண்டே ஸ்கூல் ஜூம் மூலமாய் நடைபெறும். அந்த ஜூம் லிங்க் அனுப்புவோம். நீங்கள் அதில் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். சிறப்பாக இந்த நாட்கள் பிள்ளைகளுக்கு சுருக்கமாக ஒரு கதை சொல்லி சண்டே ஸ்கூலை மறந்து விடாதபடிக்கு அது ஒரு நல்ல உற்சாகமான காரியம் நடைபெறுகிறது. அதனால் ஆசிரியர்களோடு நீங்கள் அதில் கலந்து கொள்ள உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். அடுத்தபடியாக நம்முடைய பெண்கள் ஐக்கிய சங்கம் ஒவ்வொரு வியாழக்கிழமை 3 to 4 மணி அளவில் நம்முடைய பெண்கள் கூடுகை நடைபெறுகிறது ஆன்லைன் ஜூம் மீட்டிங்கில். ஸோ எல்லா பெண்களும் அதில் கலந்து கொள்ள உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். சரியாக 3 மணி துவங்கி 4 மணி அளவில் முடிகிறது. அதை கூட இந்த கடந்து போன மாதம் நாங்கள் ரூத் என்றுடைய புத்தகத்தை முடிச்சிட்டோம். 4 முக்கியமான நபர்கள் அதில் பைபிள் ஸ்டடி நடத்துகிறாங்க. ஸோ இப்பொழுதும் இந்த வரப்போகிற வாரத்திலிருந்து நியாயாதிபதிகளுடைய புத்தகத்தை வாசிக்க போகிறோம். அதனால் அதுவும் ஒரு மாதத்துக்குள்ளாக முடிக்க விரும்புகிறோம். அதனால் எல்லாரும் அதில் உற்சாகமாய் வந்து கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக நம்முடைய 2வது 4வது ஞாயிற்றுக்கிழமை 5 மணிலேருந்து 6 மணி வரையிலே ஆண்களுடைய ஐக்கியம் நடைபெறுகிறது. கடந்த மாதம் அதை நடத்தினோம். ஸோ இந்த மாதத்துடைய 2வது வாரத்தில், ஸோ இந்த 4ஆம் வாரம் ஆராதனை முடிந்த பிறகு சாயங்காலம் 5 மணியில் நம்முடைய ஆண்கள்லாம் கலந்து கொள்ள உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். கடந்த வாரம் நம்முடைய சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு நல்ல சிறப்பாக ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடத்தி முடித்தோம். மிக சிறப்பாக இந்த சிலபஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்முடைய டீச்சர்ஸ் அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கு வர இந்த நாளில் அதை ஃபஸ்ட்டு கிளாஸ் நடத்திட்டாங்க. ஸோ எல்லா டீச்சர்ஸ்க்கும் என்னுடைய பாராட்டுகள். தொடர்ந்து பிள்ளைகளை நீங்கள் உற்சாகமாக அனுப்பினீங்கன்னா அவங்க பிள்ளைகளுக்கு நல்ல சிறப்பாக பாடங்களை சொல்லி கொடுப்பாங்க. அடுத்தபடியாக நம்முடைய மெம்பர்ஷிப்புக்காக உங்களோட பேசி கொண்டிருக்கேன். நிறைய பேர் அனுப்பிட்டீங்க, எனக்கு ஒரு சிலர் அனுப்பாமல் இருக்கீங்க. ஸோ எல்லோரும் அனுப்பினீங்கன்னா நம்முடைய சர்ச்சுடைய மெம்பர்ஷிப்டைய அப்டேட் சிறப்பாக நடந்துடும். ஸோ உங்களுடைய பிறந்தநாள் திருமண நாள் கூட எங்களுக்கு சுலபமாக கிடச்சிவிடும். கரெக்ஷன்ஸ் ஏதாவது அட்ரெஸ்ஸோ இல்லை ஃபோன் நம்பரோ மாறி இருந்துச்சா அதையும் நீங்கள் சொல்லும் பொழுது உங்களை அணுகும்படியாக அது விசேஷமாக உபயோகமாக இருக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் முயற்சி எடுத்துக்கொள்ளலாம். திருமண அறிவிப்பு, மேரேஜ் பேன்ஸ். நமது சபையை சார்ந்த தேவவரா சிக்கனஹள்ளி பொம்மனஹள்ளி பகுதியில் வசிக்கும் திரு முத்து கிருஷ்ணா மற்றும் திருமதி எம் அம்மு அவர்களின் குமாரன் திரு நிறை செல்வன் சந்திரசேகருவுக்கும், நமது சபையை சார்ந்த ஹொங்கசந்திரா எம்எஸ்ஆர் லேஅவுட் பொம்மனஹள்ளி பகுதியில் வசிக்கும் திரு வில்சன் மற்றும் திருமதி அமராவதி அவர்களின் குமாரத்தி செல்வி பேபி என்னும் எஸ்தருக்கு பெரியோர்களால் திருமணம் செய்யும்படி நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இவ்விருவரும் திருமணம் நடைபெற ஏதாவது தடை இருக்குமானால் அதை சபை போதகருக்கு எழுத்தின் மூலமாக தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இது இவர்களுக்கு 2ஆம் அறிக்கை. Qualification of the voters and candidates. A voter or a candidate shall 1. Be aged over 21 years. 2. Be a regular communicant member of the church willing to abide by the faith and order of the church. Have been regular in attendance at public worship and shall have received communion in his or her congregation at least 3 times a year. 4. Have been a member of the congregation of the concerned church for an unbroken period of 12 months prior to the election, or shall have obtained a valid transfer certificate from his or her previous CSI pastorate, and give a declaration that he or she is not a member of any other church. 5. Not to have been under discipline by the order of the bishop, or shall not have openly abandoned the Christian faith during the 3 previous years. Not to be a voting member of any other pastorate in the diocese. The essential point to keep in mind regarding the election of the members is that the administration of the affairs of the pastorate should be entrusted to those most fitted for the spiritual task and who, in the opinion of the pastorate, have been called of God for such purpose. Neither retired or clergy resigned from the diocese are eligible to be elected
to the pastorate committee. Such clergy cannot be elected, nominated, co-opted to any of the committees, boards of the diocese. பரிபாலன குழு தேர்தல் 2021-2024. போட்டியாளர் மற்றும் வாக்காளரின் தகுதிகள். 21 வயது நிரம்பினவராக இருக்க வேண்டும். திருச்சபையின் திருவிருந்து அங்கத்தினராக இருக்க வேண்டும். திருச்சபையின் தொழுகையில் தவறாது பங்கு பெற்றவராகவும் தனது சொந்த திருச்சபையில் வருடத்தில் 3 முறை திருவிருந்து எடுத்தவராகவும் இருக்க வேண்டும். தேர்தலுக்கு முன்பாக திருச்சபையின் அங்கத்தினராக குறைந்தபட்சம் 12 மாத காலம் இடைவெளி இல்லாத நிலையிலும் மற்றும் வேறு தனிந்த திருச்சபையிலிருந்து வந்தவராக இருந்தால் டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் பெற்று வந்திருக்க வேண்டும். கடந்த 3 ஆண்டுகளில் பேராயரின் ஒழுங்கு நடவடிக்கையின் கீழ் உட்பட்டவராக இருக்கக்கூடாது. பேராயத்தின் மற்ற திருச்சபையின் வாக்காளராக இருக்கக்கூடாது. Pastorate Committee Elections 2021-2024. Calendar of events approved by the Pastorate Committee. Display of the provisional voters list 28/3/2021. Last day of corrections to the voters list 26/4/2021 and 15th June 2021. Display of final list of voters 16th June 2021. First notification of election 20th June 2021. Second notification of election 27th June 2021. Third notification of election 4th July 2021. Issue and filing of nominations 24th June and 25th June from 9 a.m. to 10 a.m. Last day and filing of nominations on 28th June 2021 from 9 to 10 a.m. Scrutiny of nominations 28th June 2021. Display on notice board eligible candidates 28th June 2021. The time of withdrawal 29th June 2021. Final list of contestants 29th June 2021. Election of the Pastorate Committee will be held at St. Thomas Church on 5th July 2021 from 7:30 a.m. to 1 p.m. The time of balloting will be conducted with prayer beginning at 7:30 a.m. to 1 p.m. in the afternoon. I request all the congregation members to come and participate. All the eligible voters are requested to join in the polling of the elections. நம்முடைய தாமஸ் திருச்சபையின் நபராக இருந்த சகோதரன் ஆல்பர்ட் ரூபன் 49 வயதுள்ளவர்கள் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள். 22ஆம் தேதி காலை 11:30 மணி அளவிலே தங்களுடைய சொந்த ஊர் திருவண்ணாமலையில் அவர்கள் ஆண்டுக்குள்ளாய் நித்திரை அடைந்தார்களாம். அவர்களை இழந்து தவிக்கிற தங்களுடைய குடும்பத்தினருக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டுடைய சமாதானம் அந்த குடும்ப மக்களுடைய வாழ்க்கையில் காணப்பட நாம் ஜெபிப்போம். நம்முடைய ஆராதனைக்கு முடிவு பாடலாக உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே, ஆண்டுடைய கண்கள் நம்மை கண்டு கொண்டதுனால ஆண்டுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த சீஷத்துவ ஞாயிற்றிலே ஆண்டுடைய சமூகம் நம்மை ஆட்கொள்ள இந்த பாடல் மூலமாய் நம்மை அர்ப்பணிக்க ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஆண்டு நம்மை வழி நடத்துவாராக. சிறப்பான வாரமாக இந்த வாரம் காணப்படட்டும். இன்னும் அதிகமாக ஆண்டவரை தேடுகிற ஒரு நேரமாய் நாம் எடுத்துக்கொள்வோம். அவருடைய வேதத்தை வாசிக்க, அவரை ஆராய்ந்து அனுபவிக்க நம்மை ஆண்டுடைய வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு பேச இந்த வாரம் முழுவதும் அவருடைய கண்கள் நம்ம மேலே இருப்பதை உணர்ந்தவர்களாக நம்மை அர்ப்பணிப்போமா? ஜெப நிலையில் இந்த பாடலை பாடி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம்.
அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி